கிருபையாய் கர்த்தர் நடத்த போகிறார். இந்த மாதம் ஆண்டவர் கொடுத்த நல்ல வாக்கு தத்தத்தை திரும்ப ஒரு விசை நாம் எல்லாரும் அதை வாசித்து கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட ஆண்டவர் பேச போகிறார். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் என்றார். இன்னொரு விசை கூட எல்லாரும் சத்தமாய் வாசிக்கலாம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்தம். நீ அதை பின்தொடர், நீ அதை பின்தொடர். வேண்டாம் என்று விட்டுவிட்டதை, இனி இது சரியாகாது அப்படின்னு நினைச்சத, இது நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு நினைச்சத, இல்லைன்னா நமக்கு இது லக்கில்ல போல தெரியுது, இது நமக்குரியது இல்லைன்னு போல தெரியுது அப்படின்னு எதெல்லாம் நீங்கள் அற்பமாய் இல்லைன்னால் விட்டு இருக்கிறீர்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், சோர்ந்து போகாமல் சகலத்தையும் நீங்கள் பின்தொடர்வதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த முயற்சியை பின்தொடருங்கள், அந்த வேலையை பின்தொடருங்கள், அந்த சூழ்நிலையை பின்தொடருங்கள். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். இழந்து போன அந்த மகிமை இந்த மாதம் நமக்கு திரும்ப வரப்போகிறது. இழந்து போன அந்த சுகத்தை இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு திரும்ப தரப்போகிறார். எதெல்லாம் உங்களை விட்டு போச்சோ, எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காம போச்சோ, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். இந்த மாதம் அந்த அபிஷேகம் திரும்ப கிடைக்கும், அந்த ஊழிய தாகம் திரும்ப கிடைக்கும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நெடு நாட்களாய் நீங்கள் காத்திருக்கிற அந்த காரியத்தை இந்த மாதம் ஆண்டவர் திரும்பவும் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒன்றல்ல, ரெண்டல்ல, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். யோபு எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே இழந்து போனது அத்தனையும், அது மட்டுமல்லாமல் இரட்டத்தனையாய் திரும்ப பெற்று கொண்டாரோ, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நான் உனக்கு சகலத்தையும் திரும்ப தருவேன். அந்த குடும்ப சமாதானம் இந்த மாதத்திலே திரும்ப வரும். அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு திரும்ப தரப்போகிறார். எல்லாருடைய கைகளை மேலே உயர்த்தி இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நம்புற ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஒரு நாள் அப்படியே கலகலகலன்னு ஆட்கள், ஒரு நாள் அவ்வளவு சந்தோஷமான இடம். ஆனால் அந்த மாதிரி பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த மாதிரி என்னுடைய இனி எனக்கு நடக்குமா, இனி அந்த நாள் அந்த மாதிரி ஒரு நாள் வருமா? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், நீ சோர்ந்தே போகாதே மகளே, சோர்ந்தே போகாதே மகனே, மறுபடியும் நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். அந்த இடத்தை விட்டு போன அந்த இடத்தை மறுபடியும் நீ பிடித்து அதை திருப்பி கொள்ளுவாய், சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். 1ஆம் தேதி காலையில் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஒரு 3 விதமான காரியம். அப்படின்னா தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே திருப்பி பெற்றுக்கொண்ட 3 காரியத்தை ஆண்டவர் பேசினார். நம்பர் 1, முதலாவதாக சத்துரு முந்தி கொண்டதை கர்த்தர் நமக்கு திரும்ப தருவார் அப்படின்னு ஆண்டவர் முதல்ல பேசினார். நம்பர் 2, இரண்டாவதாக உங்களுக்குரிய இடத்தை ஆண்டவர் திரும்ப தருவார் அப்படின்னு ஆண்டவர் பேசினார். மூன்றாவதாக கர்த்தர் நமக்கு கொடுத்து இருக்கிறதை, ஏற்கனவே நமக்கு வாக்கு பண்ணினதை நாம் பெற்றுக்கொள்ளுவோம் என்று இந்த 3 காரியத்தையும் ஆண்டவர் நம்மோடு பேசினார். ஒருவேளை இந்த
வாக்கு தத்தத்தை நீங்கள் அந்த ஆராதனையில் கலந்துக்கல அப்படின்னா நம்முடைய கம் டு கம்ஃபர்ட் யூடியூப் சேனலில் அந்த ஜூலை மந்த்தினுடைய வாக்கு தத்த வசனம் அதில் நீங்கள் அந்த ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளுங்க, அதை கேளுங்க. அது நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் நேற்றைய தினத்திலேயே ஆண்டவருடைய சமூகத்திலே நான் வார்த்தைக்காக நான் காத்திருந்த போது இந்த வார்த்தையை ஆண்டவர் தாவீது என்கிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் தருகிறார். அப்போ அந்த தாவீதுக்கு ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலே இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தர்றாரு அப்படின்ற அந்த வசனத்தை தியானிச்சுட்டே இருக்கும்போது தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து போன 3 விதமான அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். அந்த 3 விதமான சூழ்நிலை நமக்கு யாருக்கு இருக்குமானாலும் நம்மையும் அந்த பாதையிலே கர்த்தர் நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். இந்த தாவீது அப்படின்ற கேரக்டர் வேதத்திலே மிகவும் ஒரு அருமையான ஒரு கேரக்டர். வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன். அப்படின்னா ஆடுகளுக்கு பின்பாக போய் கொண்டிருந்த ஒரு மனுஷனை ஆண்டவரை தேடின ஒரே காரணத்திற்காக, யாருமே இல்லாத போது, எல்லாரும் தனிமையாக்கப்படும் போது இவன் மட்டும் அந்த வனாந்தரத்தில் ஆடுகளோடு சேர்ந்து அப்படியே கர்த்தரை ரொம்ப தேடினதுனால ஆண்டவர் ஆடுகளுக்கு பின்பாக போன அந்த மனுஷனை ஒரு மிகப்பெரிய அரசனாய் மாற்றினார். அவன் நினையாததை ஆண்டவர் தந்தார். அவன் போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அவனுக்கு நல்ல ஞானத்தை ஆண்டவர் தந்தார். இப்படியே தாவீதிற்கு ஆண்டவர் என்னென்ன செஞ்சார் அப்படின்ற ஒரு லிஸ்ட் போட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், நம்முடைய எண்ணிக்கைக்கு அடங்காது, நம்ம சொல்லுக்கு அடங்காது. அவ்வளோ நன்மைகளை ஆண்டவர் யாருக்கு செய்தார் அப்படின்னா இந்த தாவீதிற்கு ஆண்டவர் செய்தார். அதுல ஒரு ஸ்பெஷலான காரியத்தை மட்டும் நான் உங்களோட சொல்றேன், வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தினுடைய 34வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தினுடைய 34வது வசனம். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவர் இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்றார் அப்படின்னா, ஒன்று கர்த்தர் தன்னை மென்ஷன் பண்றார், என் நிமித்தமும் அவர் பேரிலே சொல்லுகிறார், என் நிமித்தமும். அடுத்ததா என்ன சொல்றார் அப்படின்னா, என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும். கவனிங்க, இந்த வாக்குத்தத்த வசனத்தை ஆண்டவர் தாவீதிற்கு பிறகு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சொல்றார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 309 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றார். தாவீது இந்த உலகத்தை விட்டு போய் 309 வருஷம் தாண்டி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன். கிட்டத்தட்ட 41 தலைமுறை தாண்டி ஆண்டவர் யாரை ஞாபகம் வச்சிருக்கிறார் அப்படின்னா, தாவீதை ஞாபகம் வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய 3 தலைமுறைக்கு மேலே இருக்கிறவங்க நம்மளை ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. நமக்கு நிறைய பேருக்கு நம்முடைய அப்பாவை தெரியும், நிறைய பேருக்கு நம்முடைய தாத்தாவை தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு தாத்தாவுடைய அப்பாவை தெரியாது, அவருடைய தாத்தாவை சுத்தமாகவே தெரியாது. அப்படி நம்ம யாருமே அவங்கள பார்த்ததே இல்லை. அவர்கள் நிறைய பேர் எண்ணமற்று போய்விட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுது, தாவீதை கிட்டத்தட்ட 14 தலைமுறை தாண்டி 309 வருஷம் தாண்டி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம். அந்த அளவிற்கு இந்த தாவீதை ஆண்டவர் எங்க வச்சிருந்தார் அப்படின்னா, உன்னதமான ஒரு இடத்துல ஆண்டவர் வச்சிருந்தார். ஆனா இவனை உன்னதமான இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறதுக்கு நிறைய குணங்கள் இவருக்குள்ளே இருக்கிறது. அதுல ஒரு 3 மட்டும் இந்த சம்பவத்துல சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நம்பர் 1, முதலாவதாக வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்க போறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தாவீதோடே நடந்து வந்த மனுஷரில்
பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும் அவர்கள் எங்களோட வராதபடியினால் நாங்கள் திருப்பி கொண்ட கொள்ளை உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பது இல்லை. அவர்கள் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியையும் தன் தன் பிள்ளையுமே அழைத்து கொண்டு போகட்டும். நல்லா கவனிச்சுங்க, இந்த இடத்துல தாவீதோட இருந்த மனுஷங்களை குறித்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களும். நல்லா நீங்க நோட் பண்ணி வச்சுங்க, பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனம், ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள், அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, தாவீது இப்போ சவுலினாலே துரத்தப்பட்டு இவன் தன்னுடைய வீட்டிலே கூட இருக்க முடியாம இப்போ வெளியே வராரு பாருங்க. வெளியே வரும்போது இந்த தாவீதின் மேல நிறைய பேர் நேசமா இருக்கிறாங்க. தாவீதை ஆண்டவர் அபிஷேகிச்சிருக்கிறாரு, தாவீது ஒரு பெரிய ஊழியம் செய்ய போறான், அடுத்து இந்த நாட்டினுடைய ராஜாவா ஆண்டவர் வந்து தாவீதை தான் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனா நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் ஃபர்ஸ்ட் முதலிலே தாவீதோடு சேர்ந்தவங்க யார் அப்படின்னா 5 விதமான கேரக்டர் உள்ளவங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஒடுக்கப்பட்டவர்கள், நம்பர் 2 2வது கடன்பட்டவர்கள், 3வது முறுமுறுக்கிறவர்கள், 4வது 5வது அந்த 30ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களும். கவனிங்க, என்ன யாரு? தாவீதோடு சேர்ந்தவர்கள். அவங்க வந்து யுத்த வீரர்கள். தாவீதோடு சேர்ந்தவங்க நல்ல கேரக்டர் உள்ளவங்க, தாவீதோடு சேர்ந்தவங்க நிறைய படித்தவங்க, தாவீதோட சேர்ந்தவங்க நிறைய பேர் மனசுல ரொம்ப வெளிச்சம் உள்ளவங்க அப்படின்னு வேதம் சொல்லல. தாவீதோடு சேர்ந்தவர்கள் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் கடன்பட்டவர்களும் முறுவிறுக்கிறவர்களும் ஆகிய 400 பேர். ஃபர்ஸ்ட் இந்த வசனத்துல 400, அடுத்த வசனத்துல 200, கிட்டத்தட்ட 600 பேர் அவனிடத்திலே சேர்ந்தார்கள். குவாலிட்டியே இல்லாத, ஒரு தரம் கூட இல்லாத மனிதர்கள் 600 பேர் அவனிடத்தில் சேர்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த 600 பேரை வைத்து தன்னுடைய ஊழியத்தை, தன்னுடைய ராஜ்ய பாரத்தை ஆரம்பிச்ச இந்த தாவீது கடைசி நாட்களில் வேதம் சொல்லுகிறது, சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கொடிகட்டி பறக்கிற ஒரு ராஜாவாய், எல்லாரும் மெச்சி கொள்ளுகிற ஒரு ராஜாவாய், 41 தலைமுறை தாண்டி பேசப்படுகிற ஒரு ராஜாவாய், அவன் இறந்து போயும் 309 வருடம் தாண்டி பேசப்படுகிற ஒரு ராஜாவாய் மாற்றப்பட்டான். நம்பர் 1, முதலாவதாக நீங்களும் நானும் ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஒரு அபிஷேகத்தை நம்ம கேட்கணும், ஒரு அபிஷேகத்திற்காக ஜெபம் பண்ணணும். என்ன அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணணும்னா, என் கையில் எந்த உருப்படாத பொருளை கொடுத்தாலும், எந்த உருப்படாத வேலையை கொடுத்தாலும், அந்த இடத்துல இருக்கிறது வந்து சரி பண்ணவே முடியாது என்கிற இடமா இருந்தாலும், ஆனால் என்னுடைய கையில் நீங்கள் கொடுக்கும்போது அந்த உருப்படாத அந்த மோசமான ஒன்றை வச்சு நான் விலையேற பெற்ற ஒன்றாய், ஆச்சரியப்படுகிற ஒன்றாய், பிரமிக்கிற ஒன்றாய் அதை மாற்றக்கூடிய அபிஷேகத்தை என் தலையின் மேல் வைக்கிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. நான் நம்புறேன், இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்க கையில ஆகாதுன்றதை உங்களுக்கு தருவாங்க, தள்ளப்பட்டதை உங்க கையில தருவாங்க, யாருக்கும் பயன்படுத்த முடியாத ஒன்றை தருவாங்க. ஆனா நான் நம்புறேன், உங்க தலை மேல இருக்கிற அபிஷேகம் அதை முதன்மையான இடத்துல கொண்டு வரும். உங்க தலை மேல இருக்கிற அபிஷேகம் அந்த இடத்துல உங்களை சாட்சியாய் மாற்றும். ஏனென்றால் ஆகாது என்று தள்ளின கல்லை பயன்படுத்துகிற ஒரு தேவன் உங்களோடும் என்னோடும்
இருக்கிறார். இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் பெஸ்ட்டை தந்திருக்கலாம், எல்லாருக்கும் பெஸ்ட்டை கொடுத்திருக்கலாம். ஆனா உங்க கையில ஒருவேளை எல்லாராலும் கழிச்சு போட்டதை உங்க கையில கொடுத்திருக்கலாம். ஒரு வீட்டுக்குள்ள நீங்க என்ட்ராகும் போது அந்த வீட்டுல திறமசாலிக நிறைய பேர் இருக்கலாம். அந்த வீட்டுல அப்பாவா அம்மாவை ஏமாத்தி வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கணவனாரோ, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மனைவியோ, ஒருவேளை எனக்கு இப்படி அமைஞ்சிருச்சு, எனக்கு இப்படி அமைஞ்சிருச்சு, இப்படி ஒரு ஆகாது அப்படின்ற ஒன்ன மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் என்ன அபிஷேகம் தெரியுமா? அந்த ஆகாது என்கிற ஒன்றை கர்த்தர் உங்க கையில கொடுத்து விலையேற பெற்றதாய் கர்த்தர் மாற்ற போகிறார். உங்க கையில கொடுத்திருக்கிற பிள்ளைய வழி நடத்தக்கூடிய அபிஷேகம் இந்த மாதம் கடந்து வரும். உங்க வீட்டிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தை இந்த மாதம் நடத்தக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஆகாது என்று சொல்லுகிற அனைத்தையும் என் கையில ஆண்டவர் கொடுத்து என்னை நேர்த்தியாய் நடத்துகிறவர். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தாவீதனுடையத்தில் இருந்த அபிஷேகத்திற்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணணும். எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய கையில எதை தந்தாலும் நான் என்ன பண்ணணும்னா அதை விலையேற பெற்றதாய் நான் மாற்றணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்க அதுக்காக சோர்ந்து போகாதீங்க. சிலர் பாருங்க, அந்த பெஸ்ட்டை தந்தாதான் நிறைய பேருக்கு சந்தோஷமே வரும். அந்த பெஸ்ட்டுக்காக தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்காக தான் ஒருவேளை நீங்க அதற்காக சூஸ் பண்றதுல நான் சொல்ல வரல, எதேர்ச்சியாய் உங்க கையில அமைஞ்சது அதுவா இருக்கலாம். இந்த தாவீது சவுலோட இருக்கிறவங்க எல்லாம் பராக்கிரமசாலிகள், சவுலோட இருக்கிறவங்க எல்லாம் சமுதாயத்தில் பேர் பெற்றவர்கள். ஆனா தாவீது துரத்தப்படும் போது அவனிடத்துல சேர்ந்தவங்க யார் தெரியுமா? அவனிடத்துல இருந்த டீம், அதான் 5 டீம். ஒடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க, பேலியாளின் மக்கள், பொல்லாதவர்கள். நம்ம என்ன நினைப்போம்? நானே இப்படி இருக்கிறேன்ப்பா, நீங்க தயவு செய்து என் கூட வராதிங்க. நானே இப்படி இருக்கிறேன்னா நீங்க கடன்பட்டவனும் ஒடுக்கப்பட்டவனும், ஒன்றை வச்சு நான் என்ன பண்ணுவேன், ஒன்றை வச்சு நான் என்ன செய்வேன்? இந்த கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு வாலிப தம்பி ரட்சிக்கப்பட்டு அரியலூர் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு ஊழியத்திற்காக போறாரு. யாரும் இல்லை, நம்ம பாஸ்டர் அம்மாவுடைய ஊருக்கு ஊழியத்துக்கு போறாரு. நம்முடைய பாஸ்டர் அம்மாவுடைய ஊர் ரொம்ப பட்டிக்காடு. 2008 நினைக்கிறேன். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அரியலூருக்குள்ளே என்றானா ஒரே பன்னி கூட்டம் தான் இருக்கும். அப்படின்னா அரியலூர்காரங்க கோச்சிக்க வேண்டாம், நிறைய ஊர் அப்படிதான் இருக்கும். அப்படின்னா அந்த ஊர் அவ்வளோ கிராமமான ஒரு ஊர். அப்போ இங்கேருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் அந்த அரியலூருக்கு போன உடனே அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்த உடனே, என்ன இந்த வாலிப பசங்கள்லாம் இப்படி இருக்காங்க, ஸோ இவங்களை ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம இவங்களை ஒரு டெவலப் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தள்ளு வண்டியை அடித்து ரெடி பண்ணி எல்லா தள்ளு வண்டியிலையும் இந்த தக்காளி பழம் எல்லாத்தையும் அடுக்கி எல்லாருக்கும் பேண்ட் சட்டை போட்டு நல்ல எல்லாருக்கும் பெல்ட் கொடுத்து ஒரு இன் பண்ணி அப்படியே என்ன பேர் அதுக்கு இங்கிலீஷில் டொமேட்டோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. எப்பா நீங்கள் தெருவில் போகும்போது ரோட்டில் போகும்போது சத்தமாக கத்தி டொமேட்டோ அப்படின்னு கூப்பிடுங்கன்னா அவங்க வாயில் இந்த டொபாக்கோ இல்லைப்பா, டொமேட்டோ இல்லை, டொபாக்கோ. அப்போ அவர் சொல்றாரு, கடைசி வரைக்கும் அவங்க எப்படி தான் வித்தாங்க அப்படின்னா டொபாக்கோன்னு வித்துருக்குறாங்க. அப்போ அந்த அளவிற்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பசங்களுக்கு அவங்களுக்கு அது சொல்ல தெரியல அவ்வளோ. ஆனால் அந்த மனுஷன் விடலை. அந்த பிள்ளைகளை வேலை முடிச்சுட்டு அவங்கள ஜோம் பண்ண வச்சு அவங்களுக்கு ஆவிக்குரிய விஷயத்தை கற்றுக் கொடுத்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டொபாக்கோன்னு வித்துட்டு இருந்தவங்க எல்லாரும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் மாறினார்கள். நிறைய பேர் அதில் திருச்சபையை வச்சிருக்கிறாங்க.
நிறைய பேர் ஆண்டவருக்காக வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிறார்கள். அந்த அரியலூர்ல இன்றைக்கு பெரிய வேதாகம கல்லூரி நடக்கிறது. அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க கையில கொடுத்திருக்கிற அந்த குறைவை நினைச்சு நீங்க கவலையே பட வேண்டாம். அதை நினைச்சு எனக்கு இப்படி தந்திருக்கிறீரே ஆண்டவரே, அவனுக்கு இவ்வளவு கொடுத்தீரே, எனக்கு குறைவா கொடுத்திருக்கிறீங்களே, அவங்களுக்கு நல்ல இடம் கிடைச்சிருச்சே, எனக்கு கெட்ட இடம் கிடைச்சிருச்சே, அவனுக்கு நல்ல அம்மா, அவனுக்கு நல்ல அப்பா, எனக்கு நல்ல அம்மா அப்பா இல்லை, அவனுக்கு நல்ல ஸ்கூலு, எனக்கு நல்ல ஸ்கூல் இல்லை. இந்த மாதிரி உங்க மனசுல ஏதாவது ஓடிக்கொண்டிருக்குமானால் இன்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த தாவீதுனுடைய அபிஷேகத்தை நம்ம தலைமையில ஆண்டவர் வைக்க போறாரு. அந்த மகிமையை ஆண்டவர் வைக்க போகிறாரு. உங்க கரம் யாரும் செய்ய முடியாததை செய்யும். உங்க கரம் தள்ளப்பட்டதை தலை நிமிர பண்ணும். உங்களுடைய கரம், உன் கை எதிலெல்லாம் வைக்கப்படுகிறதோ கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் போய் நிற்கிற இடத்துல ஒரு ஆசீர்வாதம் வரும். நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். 2 கரங்களையும் உயர்த்தி ஒரு ஜபமா பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு ஜபமா பண்ணுங்க. என் கையில கொடுத்திருக்கிற கணவனார ஆண்டவரே நான் வெற்றியாய் நடத்தணும். என் கையில கொடுத்திருக்கிற மனைவிய ஆண்டவரே பொறுமையோட நடத்தணும். தாவீது பொல்லாதவளையும் பேலியாளின் மக்களையும் கடன்பட்டவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் முறுமுறுக்கிறவர்களையும் ஒரு பெரிய சேனையாய் நிறுத்தி சகலத்தையும் திருப்பி கொண்டது உண்மையானால் இப்போ ஆண்டவரே என் கையை பரலோகத்திற்கு நேராய் உயர்த்துகிறேன். வாலிப தம்பி கையை உயர்த்தி சத்தமா ஜெபம் பண்ணுப்பா. இதுவரையிலும் உன்னுடைய கையிலே எதுவும் வாய்க்காமல் இருந்திருக்கலாம். இதுவரையிலும் உன்னுடைய கை நஷ்டத்தை பார்த்திருக்கலாம். ஆனா அப்பா பிளஸ் பண்ண போறாரு. அப்பா ஆசீர்வதிக்க போறாரு. ஆமேன். துரத்துண்டதை உன் கையில தருவாங்க. ஆனா கர்த்தரதை வெற்றியாய் மாற்றுகிற மகிமைய என் தலை மேல இப்பொழுது தந்திருக்கிற பொறுப்புல கர்த்தர் பெஸ்ட் அப்படின்னு நிக்க வைப்பாரு. அதை நடத்தக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் தருவாரு. எந்த இடத்திலே இருந்தாலும் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோவான் என்கிற அந்த தீர்க்கதரிசி வேதம் சொல்லுது, அவன் மலையிலே வாழ்ந்தான். வெட்டுக்கிளி காட்டு தேன் அவனுடைய உணவாய் இருந்தது. அவனுடைய கையிலே அவனுடைய உடம்புல போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு தோல் உடையா இருந்தது. வேதம் சொல்லுகிறது, வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம். அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், அந்த மனுஷனுடைய ட்ரெஸ்ஸு எல்லாரும் பார்க்குற அளவுக்கு அட்ராக்ஷனாக இல்லை. கோட் ஷூட்டு போட்டுட்டு இன் பண்ணி அப்படியே ஒரு ஷூ போட்டுட்டு அப்படியே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு சென்ட்டை அடிச்சுட்டு அப்படியே வந்தவன் கிடையாது. வேதம் சொல்லுகிறது சாதாரணமான ஒரு தோல் உடை. அப்போ இன்னும் அது மட்டும் இல்லை, அவன் சாப்பாடுற சாப்பாடு 5 ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடல. வெட்டுக்கிளி காட்டுத்தேன். வெட்டுக்கிளி அப்படின்றது காட்டுல இருக்கிற ஒரு செடி வகையை சேர்ந்தது. அந்த செடியையும் தேனையும் எடுத்தா அவன் சாப்பிட்டான். அவ்வளவுதான். அவருடைய சாப்பாடு நல்லா இல்லை. அவன் தங்குற இடம் எங்க அப்படின்னா வேதம் சொல்லுது சிட்டிக்குள்ள அவர் வாழல. அவர் வனாந்திரத்துல தான் வாழ்ந்தாரு. யாரும் இல்லாத இடத்துல தான் வாழ்ந்தாரு. அவர் இருந்த இடம் சரியில்லை. அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் அட்ராக்ஷனா இல்லை. அவர் சாப்பிட்ற சாப்பாடு பெரிய புஷ்டியா இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, கிராமத்துல இருந்து சிட்டியிலே இருந்து அந்த தேவ மனுஷனிடத்துல போனவங்க யார் தெரியுமா? பெரிய பெரிய அதிபர்கள் எல்லாம் போனாங்க. அந்த இடத்துல இருக்கிற சேவகர்கள் போனாங்க. ரோம சாம்ராஜ்யத்தில் இருக்கிறவங்க அவ்வளவு சீக்கிரம் மனுஷங்களிடத்துல போய் நிற்க மாட்டாங்க. ஆனா ரோம சாம்ராஜ்யத்தில் இருக்கிற நிலைய லீடர்கள் போய் லைனா நின்னாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா? ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? உடனே அவர் என்ன பிரசங்கம் பண்றாருன்னா, சமாதானமாயிருங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு எல்லாம் சொல்லல. விரியன் பாம்பு குட்டிகளே, வரும்
கடும் கோபத்திற்கு உங்களை தப்பித்து கொள்ள வழிகாட்டினவன் யார்? நல்ல கனிகளை கொடுங்கள். நல்ல கனிகளை கொடாத மரங்கள் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அவருடைய பிரசங்கம் காரசாரமா இருந்துச்சு. அவருடைய பிரசங்கம் அப்படியே ஊன்ற குத்துறது மாதிரி இருந்துச்சு. பிரசங்கம் கேட்கிறது மாதிரி இல்லை, ட்ரெஸ் அட்ராக்ஷன் இல்லை, சாப்பாடு அந்த அளவுக்கு இல்லை, தங்கி இருக்கிற இடம் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் வனாந்தரத்தில் 10,000 பேர் அந்த மனுஷனை தேடி போக முடியுமானால் அவருடைய கையிலே இருக்கிற அபிஷேகம் எந்த இடத்திலே இருந்தாலும் ஆட்களை கொண்டு வந்து சேர்க்கும். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இந்த சூரியனை எந்த போர்வையினாலும் போத்தி மறைக்க பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க நம்புங்க. எது நம்புங்க அப்படின்னு சொன்னா, ஆகாததை உங்க கையில கொடுத்தாலும் நீங்க எப்படி மாற்றுவீங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இவரை விலையேற பெற்றதா என் மேல அந்த அபிஷேகத்தை வைங்கப்பா, என் மேல அந்த அபிஷேகத்தை வைங்கப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. இது நிச்சயமாகவே உங்களுக்கு நடக்கும் என்று நான் நம்புறேன். உண்மையிலே நான் என்னுடைய சின்ன பிராயத்தில் வாங்கின அதிகமான திட்டு தான் வாங்கியிருக்கேன்னா, இவன் கையில கொடுத்தா ஒண்ணு கூட என்ன பண்ணாது, உருப்படாது. இவன் கையில எது கொடுத்தாலும் உருப்படாது. இவன் எல்லாத்தையுமே உடைப்பான், இவன் எல்லாத்தையுமே தொலைப்பான். யார் கையிலையும் விழுந்து உடையாது, நம்ம கையில விழுந்துதான் அது உடையும். என் கையில விழுந்துதான் உடையணும்னு இருக்குதா? 9th 10th ஸ்டாண்டர்டு முடிச்சுட்டு வேலைக்கு போன இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர் ஓயாம திட்டுவார். எல்லாத்துலேயும் நான் தான் தப்பு பண்ணுவேன். உனக்கு புரியவே புரியாதாடா, உனக்கு மண்டையில் மசாலா இருக்கா இல்லையா அப்படின்னெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆனால் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஞானத்திற்காக ஜெபம் பண்ணி இருக்கிறேன். என் கையில் கொடுக்கறத பெஸ்ட்டாக மாற்றக்கூடிய அபிஷேகத்தை எனக்கு வைங்கன்ற 40 அந்த ஜெப குறிப்பில் அது ஒரு ஜெப குறிப்பாக வைத்திருக்கிறேன். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு திருமணம் நடந்து அவங்களுக்கு 40வது வருஷம் நடக்குது. அவங்க 2 பேரும் ரொம்ப வயசாயிட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஜெபத்தை நடத்த போகும்போது அங்கே இருக்கிற கணவன் மனைவி 2 பேரும் சாட்சி சொல்றதுக்கு டைம் கொடுத்தாங்க. டைம் கொடுக்கும்போது அந்த மனைவி அவ்வளோ ஃபங்க்ஷனில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அந்த மனைவி எழும்பி நின்று, இந்த 40 வருஷமும் இவரோட நான் எப்படி குப்பை கொட்டுனேன்னு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் என்னென்ன பண்ணினாரோ எல்லா நெகட்டிவையும் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படியே அந்த அட்மாஸ்பியரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த அட்மாஸ்பியர் ஒரு நல்ல அக்கேஷன், அது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. அதில் எல்லாம் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த பசங்க எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க. எல்லாரும் ரொம்ப வெரைட்டியான ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சாப்பாடு வந்துருச்சு, எல்லாம் டெக்கரேஷன் இருக்குது. இவங்க 2 பேரும் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. 100கணக்கான பெரியவர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த அம்மா அந்த ஐயாவை குறித்து சாட்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப மட்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் அப்படியே கப்பு சுப்புன்னு ஆயிட்டாங்க. அந்த சந்தோஷமான அந்த நிகழ்ச்சி அப்படியே சோகமாய் ஒரு தொய்வு வந்துச்சு. அடுத்து ஒரு 20 மினிட்ஸ் என் கையில் கொடுத்தாங்க. நான் எழும்பி நின்று ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி அவ்வளோதான், அந்த ஆண்டவருடைய வார்த்தையை பேசி கடைசியில் ஒப்பு கொடுக்க வச்சுட்டு அப்படியே ஜெபம் பண்ணி முடிக்கும்போது ஆண்டவருடைய பெரிய தயவு, எல்லாரும் முகத்துலையும் ஒரு சிரிப்பு. அப்புறம் அவங்க 2 பேரையும் பார்த்து, 40 வருஷமாயி இப்படி சண்டை போட்டாலும் இவ்வளவு வாக்குவாதம் நடந்தாலும் ஒன்றா கை கோர்த்துல இருக்கிறீங்க, உங்களை மாதிரி எந்த குடும்பம் வரும்னு ஒரு 5 நிமிஷம் பேசினேன்னா 2 பேரும் அங்கேயே கட்டி பிடிச்சிட்டாங்க. அப்போது நான் என்ன ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னா, என் தேவன் பேதைகளை ஞானியாய் மாற்றுகிறார். உங்களுக்கு அப்படி நடக்கும். நீங்கள் கலங்கின இடத்துல போய் நிற்பீங்க, அந்த இடத்துல சமாதானம் வரும். நீங்க துக்கமான ஒரு இடத்துல போய் நிப்பீங்க, அந்த இடத்துல கர்த்தர் உங்க மூலமா ஒரு சந்தோஷத்தை தருவாரு. கேளுங்க, கையை உயர்த்தி, இந்த அபிஷேகம் என் தலை மேல வேணும் ஆண்டவரே. நன்றியப்பா, நன்றியப்பா. ஆகாது என்று தள்ளின கல்லை தலைக்கு மூளை கல்லாய் மாற்றின கர்த்தர். இது ஆமேன்
2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரைக்கும் வாசிச்சு பார்ப்பீங்கன்னா நீங்க எழுதிக்கிங்க. தாவீதிற்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்களாவன. கவனிங்க, இது வாசிச்சா அப்படியே ஒவ்வொருத்தருடைய பேரா வந்துட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 37 பராக்கிரமசாலிகள் இருந்திருக்கிறாரு. எந்த கூட்டத்தில் வந்து முதல்ல தாவீதினிடத்துல வந்து சேர்ந்தவங்க யாரு? கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், பொல்லாதவர்கள், பேலியாளின் மக்கள். ஆனா இங்க இந்த சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுது, அவன்கிட்ட இருக்கிறவங்க யார் அப்படின்னு சொன்னா 37 பேர் பராக்கிரமசாலிகள். ஹல்லேலூயா. உங்க கையில் ஆண்டவர் அப்படி கொடுக்கிறாரு, உங்க கையில் அப்படி கொடுக்கிறாரு. நீங்க அற்பமா நினைக்கவே நினைக்காதீங்க, அற்பமா நினைக்கவே நினைக்காதீங்க. உங்க மூலமா தான் ஆண்டவர் அதை தட்டி எழுப்ப போறாரு. உங்க மூலமா தான் அதை பிளஸ்ஸிங்குள்ள ஆண்டவர் கொண்டு போப்பாரு. உங்க மேல அந்த மகிமை இருக்கு சிஸ்டர், பிரதர். உங்க மேல அந்த அபிஷேகம் இருக்கு பிரதர். நீங்க போய் நில்லுங்க, நீங்க போய் நில்லுங்க, ஜெபம் பண்ணிட்டு போய் நில்லுங்க, ஆண்டவருடைய துணையோட போய் நில்லுங்க. வெறும் திராட்சை ரசம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, ஆனா ஆண்டவர் சொன்ன அடுத்த நிமிஷத்துல அது வெறும் தண்ணீர். ஆண்டவர் சொன்ன அடுத்த கொஞ்ச நிமிஷத்துல அது திராட்சை ரசமா மாறிடுச்சு இல்ல. வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் ஆண்டவரால் மாற்ற முடியும்னா வெறுமையான உங்களை லட்சங்களுக்கு பயன்படுத்துவது என் தேவனுக்கு லேசான காரியம். ஆண்டவருக்கு லேசான காரியம். போத்திபார் யோசேப்பை பார்த்து சொல்லும் போது என்ன சொல்றார் அப்படின்னா, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் யார் பார்த்தாங்களாமா? அந்த வீட்டினுடைய எஜமானன் கண்டாராமா. அவன் கூட கர்த்தர் இருக்கிறாரு, அவன் செய்கிறதெல்லாம் சொல்லுங்க, அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்குது. யோசேப்பை நீங்க எங்க போனாலும் ஒன்று மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஒன்றுக்கும் ஆகாததான் அவங்க கையில் கொடுப்பாங்க. நல்லா கவனிச்சுங்க. சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிற கைதி என்ன சுத்தமா நகம் வெட்டிட்டா இருப்பாரு இல்ல? சிறைச்சாலையில் உள்ள கைதி உட்காருன்னா உட்காரவா செய்வாரு? சிறைச்சாலையில இருக்கிறவங்க எல்லாரும், அதுவும் அந்த நாட்களிலே சிறைச்சாலையில இருக்கிறவங்க ரொம்ப துணிகரமானவங்க. ஆனா யார் கையில பொறுப்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, சிறைச்சாலை தலைவனுடைய கண்களை தயவு கிடைச்சு சிறைச்சாலை தலைவன் அதனுடைய மொத்த பொறுப்பையும் யார் கையில கொடுத்துருக்கிறாரு? யோசேப்பு கையில நம்பி கொடுக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, எவ்வளவு மோசமான ஆளை இவன் கையில கொடுத்தாலும் 5 நிமிஷத்துக்குள்ள இவன் என்ன பண்ணிடுவான்னா, இவன் ரெடி பண்ணிடுவான்ப்பா. ஏன்னா இவன் தலை மேல ஒரு அபிஷேகம் இருக்குது. எப்பேற்பட்ட மனுஷனையும் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா சரி பண்ணிடுவான். சிஸ்டர், ரொம்ப கவனமா இருங்க சிஸ்டர். நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு குடும்பத்தை கட்டுறதுக்கும் உங்களால முடியும், ஒரு குடும்பத்தை உடைக்கிறதுக்கும் உங்களால முடியும். ஒரு கணவனாரை ஒரு நல்ல வழியில கொண்டு வந்து அவரை ஒரு வெற்றியாளராக நிறுத்துறதுக்கும் உங்களுக்கு முடியும். அதே நேரத்தில் உங்க கணவனாரை ஒன்றுக்கும் ஆகாதவனா மாத்துறதுக்கும் உங்களால முடியும். பிரதர், நீங்களும் கவனமா இருங்க. உங்களுடைய மனைவிய ஒண்ணுமே இல்லாம அவங்கள்ட்ட இருக்கிற அபிஷேகத்தை கூட புடுங்கிட்டு அவங்கள ஒன்றும் இல்லாம உட்கார வைக்கிறதுக்கும் உங்களுக்கு முடியும். ஆனா ஒன்றும் இல்லாத அந்த பிள்ளைய தட்டி கொடுத்து பலப்படுத்தவும் உங்களால முடியும். உங்கள்கிட்ட இருக்கிற அபிஷேகம் கேளுங்க. இந்த பிரசங்கத்தை பண்ண நீங்க கேளுங்க. நான் சொல்றேன், நீங்கள் ஜெபிப்பீர்களே ஆனால் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு செய்யறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். நான் நம்புறேன். என் தலை மேல அந்த அபிஷேகம் வேணும்னு இந்த பிரசங்கத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்கும் போது எனக்கு வச்சிருக்கிறாருன்னு நான் நினைக்கல. ஆனா என்ன கேட்டேன் அப்படின்னா, இன்னும் தாங்க ஆண்டவரே, ஆகாதுன்றதை தாங்க ஆண்டவரே, குடிகாரர்களை தாங்க ஆண்டவரே, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவங்களை தாங்க ஆண்டவரே, கையில பணமே நிக்கலன்னு சொல்றவங்களை தாங்க ஆண்டவரே. ஆனா அவங்க வரணும், சர்ச்சில் உட்காரணும், வெறும் 3 இயர்ஸ் அட்டன் பண்ணணும். 3 வருஷத்துல அவங்கள நம்பி கர்த்தர் பெரிய பொறுப்புகளை கொடுத்தாருன்னு சொல்லணும். அவங்க பிசினஸ் ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லணும்.
கர்த்தர் என் கூட பேசினார். இந்த திருச்சபைக்குள்ள நான் காலடி எடுத்து வைக்கும்போது ஒன்றும் இல்லாமல் வந்தேன், எப்படி பிழைப்பேன்னு வந்தேன். ஆனால் இன்னைக்கு 10 பேருக்கு பிழைப்ப கொடுக்கிற அளவிற்கு ஆண்டவர் என்ன மாற்றி இருக்கிறாருன்னா, இந்த திருச்சபை இந்த ஊழியக்காரன் காரணம்னு என்ன பார்த்து சொல்ற அளவிற்கு என் தலை மேல அந்த அபிஷேகத்தை வைக்கணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணி இருக்கிறேன். உங்களை நம்பி ஆட்கள் தான் வரணும். ஆட்கள் வர்றதுதான் பெரிய விஷயம். உங்களை நம்பி ஆண்டவர் ஆட்களை கொடுக்கிறாரா, உங்களை நம்பி பொறுப்பு ஆண்டவர் கொடுக்கிறாரா, அதுதான் பெரிய விஷயம். ஆனா உங்க கையில கொடுக்கப்படுகிற பொறுப்பு சின்னது பெரியது அந்த மாதிரி யோசிக்க வேண்டாம். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அது எப்பேற்பட்டதா இருந்தாலும் உங்க கைக்குள்ள வந்துச்சுன்னா அது பெஸ்டா தான் மாறும். அது பெஸ்டா தான் மாறணும். அது பெஸ்டா தான் மாறணும். ஒரு ஜெபம் பண்ணலாமா? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புறேன். இதுக்கு முன்னாடி நீங்க கை வச்சதெல்லாம் தோல்வி ஆயிருக்கலாம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாம இருக்கலாம். எனக்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தா நான் நல்லா வச்சிருப்பேன், ஆனால் எனக்கு இப்படி தந்துட்டாங்க, அதனால எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, அதனால விட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கிடையாது, கிடையாது. நான் சொல்கிறேன், இருக்கிறத வச்சு பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணக்கூடிய கிருபையை ஆண்டவர் தருவார். ஜெபம் பண்ணலாமா? எத்தனை பேர் ஜெபம் பண்ண போகிறீங்க? பிள்ளைகள் ஸ்பெஷலாக ஜெபம் பண்ணுங்க. என் கையில் என்ன கொடுத்தாலும், என் கையில் என்ன கொடுத்தாலும், என் கையில் என்ன கொடுத்தாலும் நான் அதை பெஸ்ட்டாக மாற்றணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண ஆரம்பி. ஸ்பெஷலாக வாலிப தம்பி ஜெபம் பண்ண ஆரம்பி. உனக்கு அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் தரணும். உன்னை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஆண்டவர் இடம் கொண்டு பெருக பண்ண போகிறார். இந்த சத்தத்தை எங்க கேட்டுட்டு இருந்தாலும் ஆண்டவருடைய மகிமை உங்க பிள்ளை மேல. பாஸ்டர் எதை கையில கொடுத்தாலும் வீணடிக்கிறான் பாஸ்டர். என் கணவனார் எது கையில கொடுத்தாலும் வீணடிக்கிறாரு. என் மனைவி கையில ஒண்ணு கூட கொடுக்க முடியல. அவன் கேரக்டர் எப்ப மாறும்னே தெரியல. நான் ஒரு பக்கத்தில் குருவி மாதிரி சேர்க்கிறேன், ஆனால் ஒரு பக்கத்தில் இவங்க அழிச்சிட்டே இருக்காங்க. இப்படி இருந்தால் நான் எப்படி பாஸ்டர் வாழ்றது? இப்படி இருந்தால் எப்படி பாஸ்டர் நான் நடக்கிறது? ஆனால் இப்போ அந்த பர்சனுக்காக ஜெபம் பண்ணுங்க, அந்த நபருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அப்பா, ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவீராக சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி, என் பிள்ளை எங்க கை வச்சாலும் அந்த இடத்துல ஆசீர்வாதம் வரணும். என்னுடைய கணவனார் எந்த இது தொட்டாலும் அந்த இடத்தை பிளஸ் பண்ணி தரணும். இந்த மாசத்திலேயே நீங்க அதை பார்ப்பீங்க. இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள சிலர் சாட்சி சொல்லுவீர்கள். பாஸ்டர் இந்த மாதம் ஆகாத ஒன்றை என் கையில தந்தாங்க, ஆனா ஆண்டவர் அதிலேயே என்ன பெஸ்டா கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. என்னுடைய ஆண்டவருடைய அபிஷேகம் அப்படிப்பட்டதுதான். ஓ, மீன் பிடிக்கிறவர்களை கொண்டு மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றின கர்த்தர். பிரதர், சோர்ந்து போகாதீங்க. யாரோ ஒருத்தர் மனசு விட்டு வந்திருக்கிறீங்க. பாஸ்டர் எனக்கு மனசு விட்டுருச்சு, எவ்வளவு முயற்சி எடுத்தேன், ஆனா கதைக்கே ஆக மாட்டாங்க, அதனால நான் விட்டுறலான்னு முடிவு பண்ணிட்டேன். எக்கேடும் கெட்டு போட்டோன்னெல்லாம் நினைச்சேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல மகனே, இல்ல மகளே, உன் கூட இருக்கிற அபிஷேகத்தை இன்னைக்கு கண்டுபிடிக்காட்டாலும் ஒரு நாள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை கண்டுபிடிப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் உருவாக்கப்பட்டது இந்த மனுஷனால, நான் உருவாக்கப்பட்டது இந்த மனுஷியால, நான் இவ்வளவு தூரம் இருக்கிறேன்னா இவர் தான் காரணம்னு உங்களை குறித்து சாட்சி சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென் சொல்லுங்கள். இந்த 21 நாட்கள் உபவாச ஜெபம் நடக்குது பாருங்க. இந்த ஜெபத்துல முக்கியமா ஒரு ஜெப குறிப்பை எழுதி வைங்க. ஒரு 1 மினிட் ஜெபம் பண்ணுங்க. உங்க தலை மேல நீங்க கையை வச்சு 21 நாட்களும் என்ன ஜெபிக்கணும்னா, என் கையில எப்பேற்பட்டதை கொடுத்தாலும் நான் என்னவா மாத்தணும் அப்படின்னா, உங்க கையில கொடுத்துருக்கிற வாழ்க்கை தப்பான வாழ்க்கையா இருக்கலாம். உங்க அம்மா உங்களுக்கு பிரசன்ட் பண்ண, உங்க அப்பா பிரசன்ட் பண்ண வாழ்க்கை தப்பான வாழ்க்கையா இருக்கலாம், கடனான வாழ்க்கையா இருக்கலாம், அப்படியே ஏழையான வாழ்க்கையா இருக்கலாம். ஆனா உங்க கையில கர்த்தர் அந்த வாழ்க்கையை கொடுத்துட்டார்ல, நீங்க பெஸ்டா மாத்தணும். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த தாவீதினிடத்துல இருந்த இரண்டாவது அபிஷேகம். நீங்க கவனமா கவனிக்கிறீங்கன்னு நம்புறேன். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம்.
நல்ல கரங்களை அசைத்து ஆமே. இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் விழிப்பா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமேன். நம்பர் 2 2வது வாசிக்கலாம். இந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாமா? 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க தாவீது இருக்கிற சூழ்நிலையை நீங்க பார்க்கணும். அப்படின்னா ஒரு பெரிய நெருக்கமான சூழ்நிலை. ஏற்கனவே இங்கே இவன் கூட இருக்கிற ஆட்கள் யாருமே ஒரு குவாலிட்டி உள்ள ஆட்கள் கிடையாது. ஒரு பிராட் மைண்டாக யோசிச்சு, ஒரு நல்லதாக யோசிச்சு, ஒரு பாசிட்டிவாக யோசிச்சு, சரி நம்மளை மாதிரி தான் அவரும் கஷ்டப்படுறாரு அப்படின்னு யோசிக்கிற ஆட்கள் கிடையாது. நான் சொன்னது போல இந்த தாவீதை சுற்றி இருக்கிற ஆட்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களும் பிராட் மைண்ட் இல்லாதவர்களும் இப்படிப்பட்ட ஆட்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, உங்களால தானே இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்க தானே எங்களை கூட்டிட்டு போனீங்க, எதுக்கு எங்களை கூட்டிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் பெலன் போகும் மட்டும் அழுதுட்டு தங்க எல்லாருடைய கையிலையும் என்ன பண்றாங்கன்னா, ஆளாளுக்கு ஒரு கல் எடுத்துட்டாங்க. இப்ப என்ன போறாங்க அப்படின்னா, இத்தனைக்கும் காரணமானவன் யாரு? நீ தான் காரணமானவன், அதனால உன்னை நாங்க கொன்றுவோம், உனக்கு விரோதமாய் நாங்க கல்லறிவோம். நல்லா கவனிச்சுங்க. இப்போ தாவீது தன்மேல் கோபமாய் இருக்கிற ஜனங்களை உடனே அடக்கணும், அடுத்த நிமிஷம் அடக்கணும். இவனுடைய மனைவியும் காணாம போயிடுச்சு, இவனுடைய பிள்ளைகளும் இல்லை, கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது. இவனுக்கும் அவ்வளோ வருத்தம் இருக்குது. ஆனா வேதம் சொல்லுகிறது என்ன இவர் பண்ணார் அப்படின்னு சொன்னா, அந்த ஜனங்கள் அத்தனை பேரும் அவ்வளவு கோபமா இருக்கும்போது தாவீது யார்கிட்ட போறார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இந்த தண்டை சொல்லுங்க, இந்த தண்டை பின்தொடரலாமா? நெருக்கமான சிச்சுவேஷன், டிசைட் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்துக்குள்ள இருக்கிறான். இந்த முடிவை இப்ப எடுத்து இந்த ஜனங்களை சமாதானப்படுத்தலைன்னா அத்தனை பேரும் கல்லெறிஞ்சு கொல்ல போறாங்க. இந்த நேரத்தில் நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன், இந்த நேரத்தில் நீ கொண்டு வாப்பா, அதை கொண்டு வாப்பா, நம்ம பார்ப்போம் என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு கொண்டு வாப்பா. இந்த நேரத்தில் ஜெபம் தேவையா? இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சித்தத்திற்காக காத்திருக்கலாமா? எத்தனை பேர் அப்படி சொன்னாலும் தாவீதினிடத்தில் இருந்த ஒரு பெஸ்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னா, எதை செஞ்சாலும் முதல்ல யார்கிட்ட கேட்பான் அப்படின்னு சொன்னா, கர்த்தரிடத்திலேயே. பிரதர், ரட்சிக்கப்பட்ட புதுசில் நிறைய பேர் ஆண்டவரிடத்தில் கேட்டு செய்வாங்க. சொந்தக்காரங்களுக்கு வீட்டுக்கு போகணுன்னா கூட கேட்டு தான் போனாங்க. இந்த கடைக்கு டீ குடிக்க போகலாமா ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமா ஆண்டவரே, உங்களுக்கு சித்தம்னா நடத்துங்க ஆண்டவரே, இந்த பொருளை வாங்கலாமா வாங்க வேண்டாமா சித்தமா சொல்லுங்க ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு கையில பணம் இருக்குதுன்னு சொன்ன உடனே, அதற்கு அதிகாரம் வந்துச்சுன்னு சொன்ன உடனே நம்ம நிறைய பேர் யாருடைய சித்தத்தை கேட்கறது இல்லைன்னா, கர்த்தருடைய சித்தத்திற்காக கர்த்தரிடத்துல கேட்டு நிறைய பேர் செய்கிறதே இல்லை. திருமணம் அப்படியா, உடனே வெளியே தான் பார்க்குறாங்க எல்லாரும். சரியான பையனா, அழகான பையனா, நல்லா சம்பாதிக்கிறானா, அதில் ஆண்டவருடைய சித்தம் இருக்கா, ஆண்டவருடைய நடத்துதல் இருக்குதா, இதுதான் ஆண்டவர் எனக்காக நியமித்த பையனா பொண்ணா, இதில் ஏதாவது அடையாளத்தை ஆண்டவர் காண்பிக்கிறாரா? இல்லை. அப்படின்னா அதெல்லாம் எதுவும் கேட்கறதில்ல. இந்த பொருளை வாங்கலாமா வாங்கக்கூடாதா அந்த மாதிரி எதுவுமே கேட்கறதில்ல. எதையாவது ஒரு இடத்துக்கு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு, இது உங்களுக்கு சித்தமாக இருந்தால் வாய்க்கட்டும் ஆண்டவரே, இல்லைன்னா இது வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு கேட்குறோமா? நிறைய பேர் எதை கேட்கறதில்ல அப்படின்னா, ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு நம்ம விசாரிக்கிறது இல்லை. ஆனால் இந்த இது சவுலை எடுத்து பாருங்கள், எத்தனையோ சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில் வருது. ஆனால் எங்கே போய் நின்னா அப்படின்னா, ஆண்டவரிடத்தில் கேட்காம சூனியக்காரினிடத்தில் போய் நின்னான். சூனியக்காரினிடத்தில் போய் செய்யலாமா வேண்டாமான்னு கேட்டான். பிரதர்,
செய்யலாமா வேண்டாமான்னு கேட்குறத ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷனிடத்துல போய் செய்யலாமா வேண்டாமான்னு எப்படி கேட்பீங்க? அவர் ரட்சிக்கவே படலை, அவருக்கு உங்களை பற்றி எதுவுமே தெரியாது. உலகத்தில் இருக்கிற பல மனிதர்களை பார்த்து செய்யலாமா வேண்டாமான்னு நம்ம நிறைய பேர் கேட்குறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்டிருக்கிறோமா? அது ஒருவேளை இதுவரைக்கும் இல்லைன்னாலும் இன்னைக்கு உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் கடந்து வரணும். என்ன அபிஷேகம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நீங்கள் எதை எனக்கு செய்தாலும் அதில் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால், உங்கள் சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த பூலோகத்திலையும் என் வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக. உமக்கு சித்தம் இல்லாதது எனக்கு வேண்டாம், உமக்கு சித்தம் இல்லாதது எனக்கு தர வேண்டாம். நான் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும், எந்த காரியத்தை நீர் எனக்கு தந்தாலும் அதில் என்ன இருக்கணும் அப்படின்னா, உங்கள் சித்தம் மட்டும்தான் நடக்கணும். அவருடைய சித்தம் இல்லைன்னு ஆண்டவர் பல டைம் உங்களோட பேசி இருப்பார். ஆனால் அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும், அது எவ்வளோ விலையேற பெற்றதாக இருந்தாலும், நீங்கள் ஒன்று மட்டும் சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாதது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நான் நம்புகிறேன் நீங்கள் எதை விட்டு கொடுக்கிறீர்களோ, எதை இழக்கிறீர்களோ, பல மடங்கு ஆண்டவர் உங்களுக்கு திரும்பி தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்புறவங்க முழு பலத்தோடு கரங்களை தட்டி முழு பலத்தோடு கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவ சித்தம், தேவனுடைய விருப்பம் என்னுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும்னா நிறைவேற நான் காத்திருப்பேன். எந்த அவசரமான சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் எதை விரும்ப மாட்டார் அப்படின்னா, அவருடைய சித்தம் இல்லாம போய் நிற்கிறத. இப்போ நல்லா கவனிச்சுக்குங்க, என்ன எல்லாரும் பாருங்க. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, அவன் சிறைச்சாலைக்குள்ள அவர் இருக்கிறாரு. அப்போ சிறைச்சாலைக்குள்ள இருக்கும்போது எப்படியாவது வெளியே போலாம் அப்படின்னு அவருக்கு தோணுது. உடனே அந்த பானபாத்திரக்காரனுக்கு சொப்பனம் சொல்றாருல்ல, அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் நல்லா இருந்த உடனே அந்த பானபாத்திரக்காரனத்தில் சொல்றாரு, எப்பா நீ 3 நாளைக்குள்ள ராஜா உன்னுடைய தலையை உயர்த்தி நீ முன்பு இருந்த அதே இடத்துல திரும்பவும் நீ வைக்கப்படுவ, உன்னை அதே போஸ்டிங் உனக்கு திரும்ப கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் நீ பண்ணு, நீ ராஜாவினிடத்துல போகும்போது என்னை பற்றி கொஞ்சம் ராஜாவிடத்துல என்னை கொஞ்சம் சொல்லுப்பா, நான் களவாய் கொண்டு வரப்பட்டவேன்னு சொல்லுப்பா, எனக்கு எப்படியாவது இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணு, நீ கொஞ்சம் காப்பாற்றி விடு. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஒருவேளை அந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவனுக்கு யோசேப்பின் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்து போய் ராஜாவுக்கு அந்த பானபாத்திரம் அப்படின்னா அந்த மது இல்லைன்னா சாப்பாடை கொடுக்கும்போது, ஐயா இந்த மாதிரி என் கூட ஒருத்தர் இருந்தாரியா ஜெயிலில், ரொம்ப நல்ல மனுஷையா, எந்த தப்புமே அவர் பண்ணலையா, அவரை கொஞ்சம் நம்ம விடுதலை ஆக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார், என் சொப்பனத்துக்கெல்லாம் பதில் தந்திருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சரிப்பா அவரை கூப்பிட்டு ஏதாவது செய் அப்படின்னு சொன்னால் யோசேப்புக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, பானபாத்திரக்காரனுடைய சிபாரிசியில யோசேப்பு அந்த அரண்மனைக்குள்ள போயிருந்தான்னா துடைக்கிற வேலை, கூட்டுற வேலை தான் கிடைச்சிருக்கும், கிளீன் பண்ற வேலை தான் கிடைச்சிருக்கும். ஆனா ஆண்டவர் ஒரு நாள், கர்த்தர் ஒரு நாள் யோசேப்பை யார் முன்னாடியே நிறுத்துறாருன்னா, பானபாத்திரக்காரன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாம, பானபாத்திரக்காரன் சொல்லாமலே கர்த்தர் ஒரு நாள் பார்வோனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். அவனுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னு சொன்னா, பார்வோனிலும் மேலான அதிகாரம். அரண்மனையிலே மட்டும்தான் நான் பெரியவனா இருப்பேன், மற்றபடி இந்த முழு எகிப்திற்கும் யாரு தான் பெரிய ஆள் அப்படின்னா, நான் நம்புறேன் சில பேர் நம்மை மறக்கிறதற்கு காரணம் தீமைக்கு அல்ல, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அது நன்மைக்கே. சில பானபாத்திரக்காரர்களுக்கு எத்தனை உதவி செய்து இன்னைக்கு நாம் உதவியற்று இருக்கும்போது அவர்கள் கண்டும் காணாமல் போகிறார்களா? அவர்கள் நினைச்சா எனக்கு சொல்லி இருக்கலாமே,
அவர்கள் நினைச்சா ஒரு சின்ன போஸ்டிங் வாங்கி கொடுத்திருக்கலாமே. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், கவலைப்படாதே மகளே, மகனே, கவலைப்படாதே. உன் பிள்ளைக்கு அவங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, உங்க பிள்ளைக்கு கர்த்தர் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் செய்வது கொஞ்சம், அவர்களால கொஞ்சம் தான் செய்ய முடியும். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு செய்வது நீ அறியாததும் உனக்கு எட்டாததும். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி ஹல்லேலூயா. அவர்கள் உயர்த்தினால் கொஞ்ச தூரம் தான் உயர்த்த முடியும், அவர்கள் கொடுத்தால் கொஞ்சம் தான் கொடுக்க முடியும். ஆனால் என் தேவன் உங்களுக்கு கொடுப்பாரே ஆனால் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் மிச்சம் எடுக்கிற அளவிற்கு நம்புறவங்க கையை நல்லா தட்டி ஆமேன் ஆமேன் முழு பலத்தோடு ரம் தமானே கரபௌ லத்தரபா. தேவ மகிமை, தேவ மகிமை. எங்களுக்கான வாசல்கள் திறக்கட்டும், எங்களுக்கான வாசல்கள் திறக்கட்டும், எங்களுக்கான வாசல்கள் திறக்கட்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இரண்டாவதாக ஒரு அபிஷேகத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எவ்வளவு அவசரமா இருந்தாலும், எவ்வளவு அவசரமா இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் சத்தமா சொல்லுங்க, சித்தத்தை கேட்பேன். சித்தத்தை நாளைக்கு காலையில் ஆப்ரேஷன் பண்ணலைன்னா செத்துருவாரு அப்படின்னு சொன்னா கூட நம்ம கலங்க வேண்டியது இல்லை. அவர் கொடுக்கிற ஜீவன் அவர் எடுக்கிற வரைக்கும் கண்டிப்பா போகாது. நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணணும். அந்த இன்னொரு முயற்சியை நம்ம எடுக்கணும். உடனே டக்குன்னு அவசரப்பட்டு அந்த காரியத்தை முடிவெடுக்க கூடாது. பொறுமையா காத்திருக்கணும். காத்திருக்கிறது என்கிறது, கர்த்தருடைய சித்தத்தை கேட்பது என்பது பெரிய ஆசீர்வாதம். இதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய சித்தத்தை கேட்காம ஏதாவது ஒரு தோல்வியா இருக்கா? பாஸ்டர், தெரியாம ஆண்டவருடைய சித்தத்தை கேட்காம நான் இதை செஞ்சுட்டேன், ஆண்டவருக்கு விருப்பமா இல்லையான்னு நான் கேட்கவே இல்லை, என்னமோ அவங்க சொன்னதுனால செஞ்சேன், இவங்க சொன்னதுனால செஞ்சேன் அப்படின்னு ஏதாவது குழம்பி போய் இருக்கிறீங்களா? ஆனால் ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே உங்களுக்கு தெரியாமல் நான் இப்படி பண்ணிட்டேன், கேட்காம பண்ணினது தவறு தான், ஆனால் இதை மாற்றி தருவதற்கு உங்களால் முடியும், இதை திரும்ப பிளஸ் பண்ணி தருகிறதற்கு உங்களால் முடியும். நான் தெரியாமல் இதை செஞ்சிட்டேன், ஆனால் உங்கள் ஆசீர்வாதம் அந்த இடத்துல வரும்னா அதை எனக்கு தகுந்தது மாதிரியே புதுப்பிக்கிறதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய விருப்பம் இல்லாமல், சித்தம் இல்லாமல் நீங்கள் கேட்டு செஞ்சதை குறித்து நீங்கள் வருத்தத்தோடு இருப்பீங்க. நான் மன்னிப்பு கேட்டு அதை ஆண்டவரே உங்கள் சித்தத்திற்கு இங்கே கொண்டு வாங்க ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. உங்கள் தலை மேலே கையை வச்சு ரெண்டாவது ஒரு அபிஷேகம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இன்று முதல் எனக்காக இருக்கலாம், என் பிள்ளைகளுக்காக இருக்கலாம், ஆண்டவரே எந்த காரியம் என்னாலும் உங்கள் சித்தம் இல்லாமல் ஒரு காரியம் கூட எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இந்த காரியம் உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காரியம் உங்களுக்கு பிரியம் இல்லைன்னா என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே வேண்டாம்ப்பா, உங்களுக்கு சித்தம் இல்லாதது வேண்டாம் ஆண்டவரே, உங்களுக்கு பிரியம் இல்லாதது வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, இனி என்ன ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கணும்னா ஆண்டவரே, எந்த இடம் உங்களுக்கு சித்தமான இடமோ அந்த இடத்துல உங்களை கொண்டு போய் உட்கார வைங்க. அந்த இடம் கஷ்டமா இருந்தா கூட எனக்கு எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும்னு நான் நம்புறேன். அந்த இடத்தை எனக்கு காண்பீங்க ஆண்டவரே, உங்க சித்தம் நடக்கட்டும். ஹல்லேலூயா. 100% ஆண்டவருடைய சித்தத்திற்காக காத்திருந்து, பாஸ்டர் நான் ஒரு லவ் கூட பண்ணல, நான் ஆசைப்படக்கூட இல்லை, நான் 100% ஆண்டவருடைய சித்தத்துக்கு காத்திருந்தேன், ஆனால் என் குடும்ப வாழ்க்கை வெற்றியா இல்லை, ஒரே சமாதான குறைவு அப்படின்னு யார் சொன்னாலும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு தானே ஒப்பு கொடுத்தீங்க, ஜெபம் பண்ணி தானே அந்த காரியத்தை செஞ்சீங்க, காத்திருந்து தானே அந்த காரியத்தை செஞ்சீங்க. அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. நான் நம்புற ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவை கர்த்தர் சம்பூரணமா மாற்றுவார். கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்வது ஆரம்பம் கஷ்டமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் மாறும்.
ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக தாவீதினிடத்தில் இருந்த ஒரு பெரிய அபிஷேகம். வாசிக்கலாமா? 30ஆம் அதிகாரம் 30ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 30ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து, ஒரு எகிப்தியனை வெளியிலே அவனை கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்கிறதற்கு அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சை பழ குலையையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் அவனுக்கு திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளை ஆண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமானன் என்னை கைவிட்டான். நல்லா கவனிச்சுக்குங்க, நல்ல கவனமாய் கவனிங்கள். இந்த இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அப்படின்னா இதுக்கு முன்னாடியே அமலேக்கியர் தென்புறத்து சீமையிலிருந்து வந்து, அப்படின்னா சிக்லாக்கை வந்து யார் கொள்ளையிட்டான்னா அமலேக்கர் கொள்ளையிடுறாங்க. இவங்க முன்னாடி வராம பின்னாடி வர்றாங்க. பின்னாடி வந்து தாவீது இல்லாத நேரத்தில், அந்த 600 பேரும் இல்லாத நேரத்தில் சிக்லாக்கை கொள்ளையிட்டு அங்கே இருக்கிற எல்லா வீடுகளையும் அவங்க எரித்து போட்டு அங்கே இருக்கிற மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் சிறைபிடித்து கொண்டு போறாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் அவர்களோட வந்தவன் தான் யாரு? இந்த மனுஷன். ஆனா இவன் வர்ற வழியில இவனுக்கு என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, வியாதி ஆயிடுச்சு. இவன் நோய் ஆயிட்டான், இவன் சிக்காயிட்டான். சிக்கான உடனேயே அந்த அமலேக்கியனுடைய தலைவன் என்ன பண்றான் அப்படின்னா, சிக்கான ஒரு ஆள் எனக்கு வேண்டாமப்பா, வேண்டாமப்பா, அவனை யாரும் கண்டுக்காதீங்க, நம்ம கிளம்புவோம், நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது, நம்ம இந்த இடத்துல இவனுக்காக நின்றுட்டோம்னா இவனையும் தூக்கி சுமந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம எதையுமே பண்ண முடியாது. அதனால அந்த மனுஷனை அங்கேயே விட்டுப்புட்டு இவங்க 3 நாள் பிரயாணம் போனாங்க. இந்த 3 டேஸும் அந்த மனுஷன் என்ன பண்ணல, அப்பமும் சாப்பிடல, தண்ணியும் குடிக்கல. நல்லா நினைச்சுக்கங்க, இந்த மனுஷன் யாருன்னே தெரியாது, எப்படி இந்த இடத்துல இப்படி விழுந்தான்னு தெரியாது. இவங்களுக்கு இருக்கிறதே கொஞ்சம் சாப்பாடு. இவங்களுடைய வீடு இருந்தா கூட ஏதாவது சமைச்சு கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க வீடும் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, ஏற்கனவே ஒரு யுத்தத்திற்கு போயிட்டு அதுலேருந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு வர்றாங்க. இவங்க கையில் இருக்கிறதே கொஞ்சம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாவீதினுடைய ஆட்கள் வந்து அவனுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து, அவனுக்கு சில திராட்சை பழத்தை வற்றல்களை எல்லாம் கொடுத்து, வேதம் சொல்கிறது அவனுடைய உயிர் அவனுக்கு திரும்ப வந்தது. உடனே தாவீது கேட்குறாரு, நீ எவ்விடத்தான், நீ யாருப்பா, நீ யாருப்பா? உடனே அவன் உண்மையை சொல்கிறான், நான் யாரு? நான் ஒரு அமலேக்கியன். உடனே இந்த ஒரே ஒரு மனுஷனை வச்சு சகலத்தையும் திருப்பி கொள்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு மனுஷனுக்கு தேவையற்ற, ஒரு ராஜாவுக்கு தேவையற்ற ஒரு பாத்திரம், ஆனால் ஒரு ராஜாவுக்கு சகலத்தையும் திருப்பி கொள்வதற்கு பயன்படுகிற பாத்திரம். தாவீதினிடத்தில் இருக்கிற நம்பர் 3, 3வது அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கூட, ஒரு வாய்ப்பை கூட தாவீது எங்கேயுமே என்ன பண்ணலைன்னா தட்டி போடவே இல்லை, தட்டி போடவே இல்லை. சவுல் இடத்துல போய் நிற்கும் போது கோலியாத் வந்து நிற்கிறார். நான் இங்கு வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? நான் இங்க வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா? எந்த இடத்துலையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட, ஒரு வாய்ப்பு கூட வேதம் சொல்லுகிறது, இந்த சிறியரில் ஒருவரையும் நம்ம என்னவா நினைக்க முடியாதுன்னா அற்பமா நினைக்க கூடாது. எந்த இடத்துல எப்படிப்பட்ட வாசல் திறக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆண்டவர் எப்பேற்பட்ட வாசலையும் முதல் வைக்கும்போது ஒரு குறுகின இடத்துல கர்த்தர் வைக்கலாம். நீங்க அதை அல்லல் தட்டி
இது எனக்குரியது அல்லன்னு சொல்ல முடியாது. அந்த வாசல் தான் மிகப்பெரிய மகிமைக்கு போகிற இடமாகவே. ஹல்லேலூயா. இதுவரையிலும் உங்களுக்கு கொடுத்துருக்கிற சில ஆப்பர்ச்சுனிட்டியை, சில வாய்ப்புகளை நீங்கள் தட்டி போட்டிருக்கலாம். அதை வேண்டான்னு நீங்கள் போட்டிருக்கலாம். இவனால் என்ன பிரயோஜனம் நமக்கு கிடைக்க போகுதுன்னு விட்டுருக்கலாம். இதில் என்ன பெரிய லாபம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இன்று ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடும் ஆண்டவரே, நானும் என் பிள்ளைகளும் எந்த வாய்ப்பையும் என்ன பண்ணக்கூடாதுன்னா சொல்லுங்க சத்தமா. உங்கள் தலை மேலே கையை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஒரு அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே, எனக்கு ஒரு அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே, எனக்கு ஒரு அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே, முழு பலத்தோடு எனக்கு ஒரு அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. ஒரு வாய்ப்பை கூட நான் தவற விடக்கூடாதுப்பா, ஒரு வாய்ப்பை கூட நான் தவற விடக்கூடாதுப்பா, ஒரு வாய்ப்பை கூட தவற விடக்கூடாது ஆண்டவரே. மற்றவர்களுக்கு பயன்படாததா இருக்கலாம், ஆனா எனக்கு அது பயன்படும். ஒரு நாள் எனக்கு பயன்படும். அந்த தாவீதனுடைய ஞானம் என் தலையின் மேல் வைக்கப்படுவதாக ஆண்டவரே, தாவீதனுடைய அந்த ஞானம் வைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, சத்தமா ஒரு ஹல்லேலூயா. உங்க கையில எந்த காரியத்தை ஆண்டவர் கொடுத்தாலும் நீங்க என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா, நோ அப்படின்னு சொல்லக்கூடாது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நோ அப்படின்னு சொல்லாதீங்க. வாய்ப்புகளுக்கு நோன்னு சொல்லாதீங்க. சோம்பேறித்தனத்தினால நோன்னு சொல்லாதீங்க. உழைக்க முடியாததுனால நோன்னு சொல்லாதீங்க. அது கர்த்தர் கொடுக்கிற பெரிய வாய்ப்பாக இருக்கலாம். ஆமேன். நான் இந்த சம்பவத்தை நிறைய சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த கோயம்புத்தூரில் நான் பிரமிக்கத்தக்க ஒரு காரியம் அப்படின்னு சொன்னால், ஒரு கோயம்புத்தூர்லேயே இருக்கிறதுலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமரா, ஹார்ட் டிஸ்க்கு, இப்படிப்பட்ட கேமரா, இந்த ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்டு விற்கிறதுல ஒரு கடை இருக்குது கோயம்புத்தூரில். கோயம்புத்தூர்லேயே நம்பர் 1 சேல் அந்த ஒரு கடைக்கு தான். எல்லா கடைகளை காட்டிலும் பெரிய வியாபாரி அவர் தான். இன்னும் கோடிக்கணக்கான சொத்து அவர் வைத்திரு. காந்திபுரத்தில் தான் அவங்களுடைய ஷோரூம் இருக்குது. அதான் நான் கரெக்டாக ஒரு 10 o'clock இருக்கும், 10 மணி இருக்கும். 10 மணிக்கு எனக்கு அன்னைக்கெல்லாம் சிடி தான் இருந்துச்சு. இந்த சிடி பார்த்தீங்கன்னா அந்த சிடியில் நம்ம ரைட் பண்ணி உள்ளுக்குள்ளே வச்சு நம்ம அனுப்புவோம். வீடியோ பார்க்கணும்னாலும் சிடி பிளேயர் இருக்கும். கம்ப்யூட்டர் அப்படின்னாலும் சிடி பிளேயர் உள்ளே இருக்கும். அதில் போட்டு தான் அந்த எல்லாத்தையும் நம்ம அதை போட்டு தான் பார்ப்போம். அப்போ எனக்கு ஒரு சிடி இருக்குது. அந்த சிடியினுடைய பவுச் எனக்கு தேவைப்படுது. அப்போ அந்த பவுச் 5 rupees, 5 ரூபாய். இந்த சிடியை கவருக்குள்ளே உள்ள வைக்கும்போது ஒரு பேப்பரில் மடித்து பேக்குள்ளே வச்சுருக்கிறேன். ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சுன்னா புது சிடி மாதிரி இருக்காது. அதனால் சரி, நான் என்னென்னா ட்ரை பண்ணி பார்ப்போம், அந்த கடை இருக்கா இல்லையான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம்னா, கரெக்டாக பாருங்கள், அந்த கடைக்கு முன்னாடி போகும்போது அந்த ஓனர் எல்லா வேலைக்காரங்களையும் அனுப்பிட்டாரு. அந்த ஓனரே அந்த கடையை க்ளோஸ் பண்ணுறாரு, அந்த பூட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுறாரு. நான் போய் நிற்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டார். இல்லை சார், எனக்கு ஒரு சிடி பவுச் எனக்கு வேணும், பட் நீங்கள் கடையை பூட்டிட்டீங்களே, எப்படி? அதனால என்ன உங்களுக்கு சிடி பவுச் தானே வேணும், நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த கடைக்கு கிட்டத்தட்ட 3 கேட் பக்கத்தில் இருக்குது. அவ்வளோ செக்யூரிட்டி, செக்யூரிட்டியான கடை, வேலைக்காரங்க யாருமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5 பூட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அவர் கடன் 5 பூட்டையும் ஒரு சிடி பவுச்சுக்காக திறந்தார். அவருடைய கடையை திறந்தீங்கன்னா அந்த பூஜை பண்றதுக்கு ஒரு சாமி வச்சிருப்பாருங்கல்ல, அந்த சாமிக்கு அவங்க போட்டிருக்கிற மாலை போட்டிருக்காங்கல்ல, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் நோட்டு இருக்குது, 1000 rupees நோட்டு இருக்கும். அந்த நோட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 நோட்டு இருக்கும். 100 நோட்டை மாலையா கோத்து போட்டிருக்கிறார் அந்த சாமிக்கு. அன்னையினுடைய வருமானமே பல கோடிகள் வருமானம் இருக்கு. ஆனா அந்த கடையை திறந்து அந்த சிடி பவுச்சை என் கையில எடுத்து கொடுத்து அந்த 5 ரூபாய் என் கையில வாங்கினாரு பாருங்க. அவரு மிரண்டுட்டேன். நான் மிரண்டுட்டேன். நம்ம சிலர் நல்லா இருக்கிறத பார்த்து இவங்க என்ன இப்படி நல்லா ஆயிட்டாங்களே,
சிலர் பொறாமப்படுறாங்க. சிலர் இவனுக்கு எங்க இருந்தோ வந்துச்சு, இவனுக்கு லாட்டரி அடிச்சிருச்சு, இவனுக்கு எங்கேயோ ஒரு மரம் நட்டுருக்கிறான், அப்படியே உழுக்கிறோன்னா மொத்தம் கீழே விழுது அப்படின்னு எல்லாம் நம்ம நினைச்சிருக்கிறோம். யாரோ கொடுத்துட்டாங்க, அவங்க அப்பா பெரிய ஆள் அப்படின்னு நினைச்சிருக்கிறோம். இல்லவே இல்லை. உலகத்திலே இருக்கிற, சாதிக்கிற, உலகத்திலே உயருகிற, உலகத்திலே வளருகிற ஆயிரக்கணக்கான தலைவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே வருகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கூட என்ன பண்றதில்லை. சத்தமா சொல்லுங்க, கேட்கல. ஆனா நம்ம கொஞ்ச நேரம் தூங்குறதுக்காக நம்மளால தூக்கத்தை தியாகம் பண்ண முடியல. போனா போட்டும், இது இல்லைன்னா அடுத்தது, இது இல்லைன்னா அடுத்தது, இது இல்லைன்னா அடுத்தது. வேண்டாம் பிரதர் சிஸ்டர், கண்டிப்பா வேண்டாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு விரும்புகிறார். அதான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னுவாங்க, சிறுதுள்ளி பெருவெள்ளம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. நான் நம்புறேன், நம்முடைய ஆண்டவர் யோசேப்பை குறித்து வேதத்தில் வாசிப்பீர்களே, ஆனால் இந்த யோசேப்புக்கு முதல் கொடுத்த பொறுப்புனால தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை. இவர் வீட்டுக்குள்ளே இல்லைன்னா அந்த பிரச்சனையே இல்லை. இப்போ ரெண்டாவது சிறைச்சாலையில் போய் ஒரு பொறுப்பு கொடுக்குது. நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? அப்பா சாமி, ஹலோ, ஏற்கனவே நீங்க கொடுத்ததெல்லாம், நீங்க சிரிக்கிறத பார்த்தா நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லியிருப்பீங்க போல தெரியுது. ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் போதும்பா, நீங்க பாட்டுக்கு ஒரு பொறுப்பை என் தலை மேல வச்சுட்டு அதுல அப்புறம் கஷ்டப்படுத்தி என்னையே தூக்கி எங்க போடுவீங்க? சிறைச்சாலையிலே போடுவீங்க. எனக்கு இந்த பொறுப்பும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், அதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. நான் சிறைச்சாலையில் வந்திருக்கிறேன்னா அந்த வேலையை மட்டும் நான் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறேன். ஆனால் வேதம் சொல்லுது, யோசேப்பு விட்டு தரவே இல்லை, விட்டு கொடுக்கவே இல்லை. எனக்கு சிறைச்சாலை போஸ்டிங் கொடுக்குறீங்களா? ஏற்கனவே ஒன்றில் தோற்று போயினா பரவாயில்ல, கொடுங்க, நான் செய்கிறேன். அடுத்து நம்பர் 3, மூணாவது ஒரு இடத்துல பார்வோனுக்கு முன்பாக வந்து நிற்கிறார். நிற்கும் போது, சரி இவ்வளோ பெரிய சொற்பனம் சொல்லி அர்த்தமும் சொல்றியாப்பா, நான் என்னப்பா பண்றது, இதுக்கு என்ன செய்யணும்? உடனே அவன் ஆன்சர் சொல்றான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல ஞானம் உள்ள ஒரே ஒருத்தரை தெரிந்து கொண்டு அவருடைய ஆளுகையில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணுங்க, 7 வருஷம் ஆசீர்வாதமான காலத்தில் எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. ஆனா அந்த பார்வோன் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா எனக்கு நிறைய மந்திரவாதிங்க இருக்காங்க, எனக்கு நிறைய என்ன சுத்தி ஞானிங்க இருக்கிறாங்க, எனக்கு நிறைய தளபதிங்க இருக்கிறாங்க, ஆனா இவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என் கண்ணுக்கு யாரதான் பெருசா தெரியுது சொல்லுங்க. இந்த வேலைக்கு, இந்த பொறுப்புக்கு நீதான் ஒரு சரியான ஆளு மாதிரி எனக்கு தெரியுது, உன்னை தவிர வேற யாருப்பா இருக்கா? நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஐயோ துண்டை காணோம், துணியை காணோம், ஏற்கனவே போத்திபாருடைய வீட்டில் இருந்தது போதும், இந்த பொறுப்புன்னு ஒன்று கொடுத்தாங்க நம்ம தலை உருளும், பொறுப்புன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம நிம்மதியாக தூங்கவே முடியாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, யோசேப்பு ஒரு மறு உத்தரம் கூட சொல்லலை, ஒரு மறு உத்தரம் கூட சொல்லலை. நான் ஞானியா? தெரியாது. நான் இந்த பொறுப்பை செய்வேனா? தெரியாது. இது எப்படி போகும்? தெரியாது. ஆனா இது என்னை தேடி வந்திருக்குது, இது யார் எனக்கு கொண்டு கொடுத்தான்னு தெரியல, இது ஒருவேளை கர்த்தராலவே வந்திருக்கலாம், இது நஷ்டமோ லாபமோ இல்லை அப்படின்னா இதனால நான் நஷ்டமடைய போறதில்லை, செஞ்சதுனால என்ன வேலை தானே போகுது, உழைக்க தானே போறேன், செய்வலாம். ஒருவேளை இது நிமித்தம் என் தலையை உயர்த்துவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்களை கையை பிடிச்சி இழுத்து படிக்கட்டு மேலே நடக்க வைக்க மாட்டாங்க. படிக்கட்டை காமிக்கும் போது நம்ம தான் அதில் நம்ம தான் டிராவல் பண்ணணும், நம்ம தான் நடந்து வரணும். இந்த தரிசனம் உள்ளுக்குள்ளே இருக்கணும், இந்த தரிசனம் உள்ளுக்குள்ளே இருக்கணும், விஷன் உள்ளுக்குள்ளே இருக்கணும். என்னைக்கு தரிசனம் உங்களுக்குள்ள சாகுதோ அன்னைக்கே உங்களுடைய உயர்வு கட்டாச்சுன்னு அர்த்தம். தரிசனம் செத்துச்சுன்னா நீங்கள் உயிரோடே செத்துட்டீங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். அதுக்கு மேலே உங்களால் வளரவும் முடியாது, உயரவும் முடியாது, வளரவும் முடியாது, உயரவும் முடியாது. எத்தனை பேர் நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? கர்த்தர் இன்னைக்கு இந்த மாதம் நிறைய வாய்ப்புகளை உங்களுக்கு தரப்போகிறார்.
நீங்கள் இழந்து போன நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. மறுபடியும் அந்த வாய்ப்புகளை ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆனால் நான் ஒன்று கூட தவறவே மாட்டேன் ஆண்டவரே, ஒன்று கூட தவறவே மாட்டேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.